ஓட்டப்பந்தய மைதானத்திலே ஒருவன் வெற்றி கோட்டை குறைந்த நேரத்திலே கடக்கிறான் என்றால் அவன் பயிற்சி மைதானத்திலே அதிக வியர்வை சிந்தியவனாகத்தானே இருக்க முடியும். எவன் ஒருவன் காலையிலே படுக்கையை விட்டு சீக்கிரமாக எழுந்திருக்கின்றானோ அவர்கள் வாழ்க்கையிலே தோற்பதில்லை. 3 மணிக்கு எழுபவன் முனிவன், 4 மணிக்கு எழுபவன் ஞானி, 5 மணிக்கு எழுபவன் அறிஞன், 6 மணிக்கு எழுபவன் மனிதன், 7 மணிக்கு எழுபவர்கள் எருமை என்றேன். நீங்க எத்தனை மணிக்கு எந்திரிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது. இதை ஏன் இந்த இடத்துல உங்களுக்கு சொல்றேன் தெரியுமா? காலையிலே 4 மணிக்கோ 5 மணிக்கோ அலாரம் வைத்து நீங்கள் அலாரம் அடித்தவுடன் எழுந்து படித்தால் இரவு நேரங்களிலே 2 மணி நேரம் படிப்பதை 1 மணி நேரத்திலே மனம் உள்வாங்கிக் கொள்ளும். அலாரம் அடிச்சோன்னா ஓங்கி தலையில அடிச்சுட்டு இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கலாம் என்று நினைத்தால் உங்கள் அருகாமையிலே உட்கார்ந்திருக்கின்ற மாணவனோ மாணவியோ நீங்கள் எல்லாம் தூங்கி கொண்டிருக்கும் போது யார் ஒருவர் கண் விழித்து படிக்கின்றாரோ அவரால் தான், அந்த மாணவனால் தான், அந்த மாணவியால் தான் பெரிய சாதனையை படைக்க முடிகிறது என்பதில் இருவேறுகிறதுக்கு இடமில்லை. சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் என்ற இந்த உலகத்திலே வெற்றி பெற்றவை மட்டுமே கூர்ந்து கவனிக்கப்படும். இதை இந்த வயதிலேயே புரிந்து கொள்ள வேண்டியது நீங்கள்.